வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த டைமண்ட் ரிங், இந்த கோல்ட் டைமண்ட் ரிங் எப்படி நாங்கள் இதே லுக்குக்கு எடுத்து நாங்கள் எப்படி செய்ய போகிறோன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேம் ஃபுல் ஆப்ஜெக்ட்டு. நம்ம எப்படி இதுக்கு மெட்டீரியல் வந்து கீஷாட்டில் நாங்கள் எப்படி மெட்டீரியல் நாங்கள் போட போகிறோன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். ஃபஸ்ட் நான் வந்து கீஷாட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஃபைல் இம்போர்ட் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் உங்களுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோட மாயா ஃபார்மேட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது. நான் வந்து எனக்கு ஒன்று தான் தேவை. நான் ஒரு ஆப்ஜெக்ட், நான் ரிங் 2ன்னு உள்ள ஆப்ஜெக்டை நான் delete பண்ணுறேன். எஸ். ஓகே, நான் அந்த ரிங் 1ன்னு உள்ள ஆப்ஜெக்டை மட்டும் நான் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக பிரிச்சுருக்குறாங்க. அது ரிங் சர்ஃபஸ் பாலி சர்ஃபஸ் 6ன்னு சொல்லியும், ரெண்டாவது ஒரு ஜெம்முன்னு சொல்லியும் ரெண்டாக பிரிச்சு. ஜெம்முன்றது வந்து ஸ்டோனு, பாலி சர்ஃபஸ்ன்னு உள்ளது வந்து இந்த பாடி. நம்ம இது ரெண்டு தான் நம்ம இப்போ மெட்டீரியல் போட போகிறோம். ஓகே, நான் இந்த லுக்கில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடிட் ஜியோமெட்ரியில் ஒரு பிளெயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நான் பிளெயினை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் இந்த ரிங்கை வந்து நான் 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு சர்ஃபஸில் வச்சுருக்க மாதிரி நான் கொஞ்சம் செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த லுக்கில் நமக்கு போதும். இப்போ நம்ம சர்ஃபஸில் செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பிளேனுக்கு வந்து நான் ஒரு மெட்டலிக் பெயிண்ட் ஃபினிஷ் தான் கொடுக்க போகிறேன். நான் பெயிண்ட் மேட் பிளாக்குன்றதை நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த பிளேனில் விழுந்துடும். ரெண்டாவது வந்து நான் இந்த ரிங்கோட பாடிக்கு நான் ஒரு மெட்டீரியலை இன்சர்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறோம், அதில் நான் டைப் பண்ணுறேன், கோல்டுன்னு டைப் பண்ணுறேன். கோல்டு 24K ரஃப்னு உள்ளதை நான் செலக்ட் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நான் இது ஓகே, நம்ம பாடிக்கு நம்ம கொடுத்தாச்சு, மெட்டீரியல் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்டோனுக்கு வந்து நான் ஜெம்முன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெம் ஸ்டோன் டைமண்ட் இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் ரெண்டும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக் ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் இதில் நம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் நான் ஆல்ரெடி இந்த ஸ்டூடியோ வந்து நீங்கள் இது என்ன என்வாயர்மெண்ட்னா, நான் நார்மலாக ஸ்டார்ட் அப்னு உள்ள இதில் தான் அவங்களுக்கு நார்மலாக இந்த என்வாயர்மெண்ட் தான் இப்போ அவங்களுக்கு காட்டி இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு என்வாயர்மெண்ட் போட போகிறோம். நான் வந்து இதை தான் சூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் அந்த லைட்டிங்ஸ், அந்த என்வாயர்மெண்ட் உள்ள லைட்டிங்ஸ்லாம் அந்த ரிங்குக்கு போட்டு ஒரு ரியலிஸ்டிக் லுக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கொள்ள. இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் குறவாக உள்ளது, இது மாதிரி இது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லைட்டிங், உங்களுக்கு தேவையான லைட்டிங், உங்களுக்கு எது சூட்டபிள்னு படுதோ அந்த லைட்டிங் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான லுக் ஒன்று கொடுக்கும். இதெல்லாம் இன்டோர் லைட்டிங்ஸ். உங்களுக்கு அவுட்டோர் போனீங்கன்னா அவுட்டோர் நம்மளோட ஜுவலுக்கு செலக்ட் பண்ண கூட நீங்கள் இன்டோரை
செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சரியான அழகான லுக் ஒன்று கொடுக்கும். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் நம்ம மெட்டீரியல் முடிஞ்சு என்வரான்மெண்ட் முடிஞ்சு அடுத்து வந்து நீங்கள் உங்களோட ரெண்டர் ப்ராசஸுக்கு போகணும். ரெண்டரை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டர் இதில் உங்களுக்கு ஃபைல் நேம் எதுனாலும் உங்களுக்கு தேவையான ஃபைல் நேம் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து நீங்கள் ஃபார்மேட்டை நீங்கள் இங்கே வந்து இது வந்து லொக்கேஷன், உங்களுக்கு தேவையான லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பிஎன்ஜியா, ஜேபிஜியா, டிஃபா, ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி, நாங்கள் நார்மலாக ஜேபிஜி கொடுக்குறனால ஜேபிஜி கொடுக்குறேன். அடுத்து இது வந்து ரெசல்யூஷன், இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு லோ ரெசல்யூஷனில் வேணும்னு சொன்னால், ஃபைல் சின்னதாக இருக்குன்னு சொன்னால், அப்படின்னா கெப்பாசிட்டி சின்னதாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரெசல்யூஷன் கொடுக்கலாம். ஆனால் அந்த அவுட்புட் வந்து உங்களோட ரிங்கோட அவுட்புட் வந்து அவ்வளோ பெருசாக நல்லா கிடைக்காது. இது வந்து ஒரு மீடியமான சைஸில் நான் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி ரெண்டர் பண்ணிருக்கிற மீடியம் சைஸ். நீங்கள் ஹை ரெசல்யூஷன்னா இது ஹை ரெசல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை பார்த்து அந்த ஜூம் பண்ணி பார்த்தா கூட நல்ல ஒரு கிளியரான ஒரு இது கொடுக்கும். ஆனால் இது கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ரெண்டரிங் டைம். ஏன்னா உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சம்டைம்ஸ் ரொம்ப லோ பெர்ஃபார்மன்ஸ் பிசியாக இருந்தால் ஒரு 10 hours பிடிக்கும் நீங்கள் இந்த ஹை ரெசல்யூஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால். பிசி ஸ்பீடாக இருந்தால் இது இந்த ரெசல்யூஷன் கூட உங்களுக்கு ஒரு 1 hour ஒரு ½ hour கிடைக்கும். நல்ல ஒரு பிசியாக இருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பிசியாக இருந்து சொன்னால் ஒரு ½ hour உங்களுக்கு ரெண்டர் ஆகி முடிஞ்சிடும். நான் நார்மலாக ஒன்று கொடுத்தேன்னா ரெண்டர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ரெண்டர் பண்ணனால நான் அந்த ரெண்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பஸ், நான் அந்த ரெண்டரை ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ரெண்டர் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு டைம் ரெண்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ரெண்டரை நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ரெண்டர் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்கும். நீங்கள் ஸ்டாப் அண்ட் சேவ் ஃபைல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு ரெண்டர் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்கும். ஓகே வியூஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால். அதே மாதிரி இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.